ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கனை நல்லா அலசி எடுத்துகிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா கொஞ்சம் நான் ஃபுல்லாக போட்டதில்ல, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். போட்டுக்கிட்டு அது கூட தயிர், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் அந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இதை நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கறி அலசி அது கூட நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடணும். மேக்னேட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா ஊற வச்சோம்னா நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அது கூட நம்ம சிக்கன் போட்டு செய்யும்போது நல்லா சாப்பிட ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசியும் கழுவி ஊற வச்சுட்டேன். இது ஜீரக சம்பா அரிசி தான். சிக்கன் பிரியாணியும் ஜீரக சம்பாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணி இன்னும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும், பட் சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும். தேவையான காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி ரெண்டும் ஒரே டைமில் செய்யலான்ட்டு 2 அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். அந்த சைட்லேயும் அதே தான், எண்ணெய் ஊற்றி மசாலா போட்டாச்சு. இங்கே இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சைடில் வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிக்கிட்டாச்சு. கிரேவி செய்யும்போது வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு செஞ்சோம்னா நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் அது கூட மிக்ஸ் ஆகி வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பித்தாச்சு. புதினா கூட சேர்த்துங்கனாச்சு. புதினா கூட சேர்த்து வதக்க ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் ஒரு பாதி வதக்கினோடனே அது கூட தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பித்தாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா போட்டு வதக்கினாக்கும். இந்த சைடு தக்காளி அரைச்சி ஊற்றி அதையும் வதக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே நடுவில் ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சுக்கிட்டேன். ரைஸ் எதுக்குன்னா ரசத்துக்கு ஒயிட் ரைஸ் வேணும் இல்லையா, அதனால் ஒயிட் ரைஸ்க்கு அந்த சைடு போட்டுக்கினாச்சு. நடுவில் சின்ன அடுப்பில் எனக்கு பிரியாணி செய்யும்போது ஹைட் பத்தாதுன்றதுனால கீழே ஒரு குட்டி ஸ்டூல் போட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். மற்ற சாப்பாடு செய்யும்போது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பிரியாணி செஞ்சால் குண்டாவில் எட்டி பார்க்க முடியாது, அதனால் சின்ன ஸ்டூல் ஒன்று இருக்கும், அதை போட்டு மேலே ஏறி நின்று செய்ய ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும், கிரேவிக்கும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சாச்சு. வதக்கி இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்து வதக்க வேண்டியதான். அந்த சைடு கிரேவிக்கும் சைடு பிரியாணிக்கும் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா இது வதங்கிற வரைக்கும் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடணும். எனக்கு சிக்கன் குழம்பு வறுவல் செய்கிறத விட பிரியாணி கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். உப்பு கொஞ்சம் கூட போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து மசாலா தான் போடணும். கிரேவிக்கு மசாலாலாம் எதுவும் போட மாட்டேன், தூள் மட்டும்தான், குழம்பு தூள் மட்டும்தான் போடுவோம். குழம்பு தூள் வீட்டில் அரைச்சது ஜாலியாகிடுச்சு, அதனால் இன்றைக்கி கடையில் தான் தூள் வாங்கியாச்சு. இதுக்கு காரத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வதங்கி வர கண்டிஷனில் மறுபடியும் தயிர் கொஞ்சம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கணும்.
கொஞ்சமாக வேணிச்சு லைட்டாக கூட தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தயிர் சேர்த்துக்கொண்டதுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வைக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அரிசி அது கூட சேர்த்துக்கலாம். அரிசி அது கூட சேர்த்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வரும்போது நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் ஆக்சுவலாக குக்கரில் செஞ்சாலும் குக்கர் விசில் போட்டு நான் பண்ண மாட்டேன். வெயிட் போட்டு வெயிட் வச்சு அது மேலே வெயிட் வச்சுருவேன். அப்படிதான் நான் இன்றைக்கி செஞ்சேன். இப்போ அதுக்கு ஆரம்பித்து தண்ணி ஊற்றாச்சு. சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆனியனும் குக்கும்பரும் சேர்த்து ரைத்தா செஞ்சிட்டோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நெய்யை காசி ஊற்றிக்கிட்டேன். நெய் காசி ஊற்றிட்டோம்னா பிரியாணியில் இன்னும் டேஸ்ட்டாகும். அப்படியே ஊற்றுறத விட காசி ஊற்றி லைட்டாக கிளற ஆரம்பிச்சாச்சு. லைட்டாக பொழியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த பொல பொலன்னு இருக்கிறத விட லைட்டாக ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் எப்பயுமே லைட்டாக இப்படி செஞ்சுக்குவேன். இந்த வாட்டி இது ஜீரக சம்பா அரிசின்றதுனால இந்த லெவல் கரெக்டாக தான் இருந்தது. கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. ஒரு ஷாப்புக்கு சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. மதிய சாப்பாடு ஒரு ஷாப்புக்கு உங்களுக்கு ஈவினிங் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டேன்றதுனால நம்ம வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மதியத்துக்கு தேவையான மட்டும் சாப்பாடு செஞ்சோம். சிக்கன் பிரியாணி, முட்டை, ரைத்தா, சிக்கன் கிரேவி தான். ரசம், ஒயிட் ரைஸ். எல்லோரும் சாப்பிட்லாமா? பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி எங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். நேற்றும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அந்த டேஸ்ட்டை விட வீட்டில் செய்கிற டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.